ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் வந்து பார்த்து சூப்பராக லவ் சாங் எடிட்டேன். சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி எடிட் வந்து பண்ணிக்கலாம். எப்படி எடிட் பண்ண சொல்லி நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. ஆப் லிங்க் வேணும் இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. ஓகேங்களா? ஆப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்லோட் வந்து பண்ணிட்டு அதோட என்ட்ரன்ஸ் பேஜ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்துருவேன். இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் பர்சன் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஒரு 2-3 மினிட்ஸ் எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்டிங்கில் வந்துருங்க ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து போங்க. ஒன்ஸ் எந்த பிக் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு கீழே வர லெஃப்ட் சைட் டவுனில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு -90 எடுத்துகிட்டு போயிட்டு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னரில் ஒரு 3 ஆட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் கம்பஸ் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் செட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. கரெக்டாக நெக்ஸ்ட் இந்த எண்ட் வரையும் போயிட்டு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிவிட்டு எண்டில் போய்ட்டு அந்த ஃப்ரேம் வருதுல அந்த ஃப்ரேமில் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தெரிஞ்ச மாதிரி செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? செட் வந்து பண்ணிவிட்டு இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தா கலர் அண்ட் லைட் சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் கீழே வந்து தேர்டில் ஸ்லேஷன் வைப்ரன்ட் சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கான ஃபோல்டர் இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா மோனோக்ரோம் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் வந்து பண்ணிவிட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போங்க. போய்ட்டு பிளர்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கேஷ் அண்ட் பிளர் வந்து சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிவிட்டு கேஷ் அண்ட் பிளர் வால்யூம் வந்து 0.500 வந்து செட் பண்ணுங்கள். கரெக்டாக அதுக்கு எக்ஸஸ் ஆக வேணால் கரெக்டாக 0.500 செட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? அதுதான் நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் எடிட்டு. நெக்ஸ்ட் வந்ததுனால ஒரு லிரிக் இருக்கும். நெக்ஸ்ட் எம்டிஆர் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு லிரிக் இருக்கும். நெக்ஸ்ட் எம்டிஆர் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு லிரிக் இருக்கும். எம்டிஆர் இருக்கும். அதே மாதிரி ஒரு லிரிக் விட்டு ஒரு லிரிக் வந்து எம்டிஆர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எம்டிஆர் இருக்கிறதுல பிக் ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தலாமா? ஓகேங்களா? இங்கே வந்துருங்க. 6:25 புக் மார்க் வந்து வந்துருங்க. ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியான்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு எந்த பிக் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்கு வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். ஓகே, ஒரு பிக்கு வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போங்க. போயிட்டு உள்ளவே இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. ஒரு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் வந்து பண்ணிங்க. இதுமாதிரி செட் வந்து பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தா எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே மேலே வந்து கொடுத்துருப்பாருங்க. ஒரு லேயரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கு பாருங்க ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்த் ஒன்னா காப்பி லேயர் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா பேசன் ஸ்டைல் சொல்லிட்டு எண்டில் ஒரு யாரும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இதுமாதிரி வந்து அந்த இமேஜுக்கு வந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஆகும். நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜ் வந்து இது மாதிரி ஃப்ரேம் வந்து கரெக்டாக சென்டர் தர மாதிரி செட் வந்து பண்ணிங்க. செட் பண்ணிங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிக் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பிக் எம்டிஆர் இருக்கிறதுலாம் அதை லிரிக் இருக்காமல் எம்டிஆர் இருக்கிற இடத்துல பிக் ஆட் பண்ணிட்டு புக் மார்க் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? எல்லாமே ஒன்ஸ் எடிட் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். நான் சொன்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் ஆட் வந்து பண்ணிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னரில் ஏறாக்கான பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராப் செட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? எடிட்டிங் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா பை பாய்.